பிரதமர் திரு மோடி, துணை ஜனாதிபதி உயர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினா நாகேந்திரன், பாஜக தலைவர் நிதின் நபீன், ஐயா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 11 ஆண்டுகள் கழித்து நான் தீவிர அரசியலுக்கு வருகிறேன். எனக்கு மேடையில் பேசியோ அல்லது மாற்றி மாற்றி பேசியோ பழக்கமில்லை. எனக்கு தாங்கள் விரும்பும் தொகை மேற்கண்ட வங்கிக் கணக்குக்கு அனுப்பி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் கண்டுபிடிப்புக்கு பேட்டனுக்கு பணம் செலுத்த இன்று மதியம் கடைசி நேரம். இது ஏற்கனவே வந்தது. என்னால் இந்த சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அதை விட்டு வர முடியாத காரணத்தினால் பலமுறை ஒத்திவைத்தேன். இன்று உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அலைபேசி எண் மற்ற எல்லா விஷயமும் தெரியும். தங்களை எதிர்நோக்குகிறேன். பொதுவெளியில் பத்திரிகையாளர்கள் முன் பேசுகிறேன். நான் எந்த சட்டவிரோத செயலுக்கும் தயாராக இல்லை. தலைமை நீதிபதி கரப்பான் பூச்சி என்று விமர்சனம் செய்தார் என்று ஒரு கட்சி போராட்டம் செய்கிறார்கள். அதே 2016 பிரதமர் கோவையில் 700 சட்டத்தை நீக்க காங்கிரஸ் உதவி செய்யவில்லை என்ற போதும் யாரும் வாய் திறக்கவில்லை. அதற்கு பின் ஒரு மீட்டிங்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PS தாகூர் 1700 சட்டம் காலத்துக்கு தகுந்தாற் போல் மாற்ற வேண்டும் என்ற போது அதை பற்றி கேட்க யாருமே வரவில்லை. நான் என்னால் முடிந்ததை செய்தேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை. நான் RTIயில் பல கேள்வி கேட்டுள்ளேன். தமிழக அரசு, மத்திய அரசை சொத்துக்காக நடக்கும் அடிதடி கொலைகளை தடுக்க இந்த அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்று 2013 கேட்டிருந்தேன். எதற்கும் எங்கும் பதில் இல்லை. எனவே எனக்கு உடனடியாக உதவி தேவை. நான் போய் SP ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கலெக்டரேட் கொடுங்கள், இதை எங்கே கொடுங்கள். எங்கு கொடுத்தாலும் எதுவும் நடக்கவில்லை. எல்லாமும் ஆவணங்கள் உள்ளது. எனக்கு சட்ட உதவியும் பண உதவியும் உடனடியாக தேவை. என் மனதில் ஒரு சிறு விஷயம் நெருடலாக இருந்தாலும் அதை செய்ய மாட்டேன். பல சந்தர்ப்பங்கள் மோடி எனக்கு ஏற்படுத்தினார். ஈரோட்டில் பாஜக தலைமை அலுவலகம் என் வீட்டிலிருந்து சற்று தொலைவிலேயே இருந்தது. எனக்கும் மோடிக்கும் தொடர்பு இருந்தது. அது யாருக்கும் நான் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அதுபோல் எந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்ய நான் ஒத்துக்கொள்ளவில்லை. 2009 கொல்லம்பாளையம் மாமியார் வீடு கட்டப்போய் பொது சுவற்றில் பக்கத்து வீட்டுக்காக ஒரு ஃபோன் செய்தால் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி சூரம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்து SI முயஸ் வரவில்லை. அதற்கு பின் கிங் பூபதி வந்து சொல்லி முயஸ் SI கொல்லம்பாளையம்